ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாமா? ஸோ நம்ம எல்லா டாப்பிக்லையும் ஃபஸ்ட் எடுத்ததும் எக்ஸாம் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கியூட் எக்ஸாமில் 1 to 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது 2023 மட்டும் ஒரு செஷனுக்கு ஒன்றுலேருந்து 2 கொஷின் வந்திருக்கு. 2022 ஒரு கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி நாட்டா எடுத்துக்கிட்டோம். நாட்டால் 2023 2 கொஷின், 2022 ஒரு கொஸ்டின். நிஃப்டில் 2லேருந்து 3 கொஷின் வந்திருக்கு 2023. அதே மாதிரி 2022 எடுத்துக்கிட்டோம்னா 2லேருந்து 4 கொஷின் வந்திருக்கு. கிளாட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2023 ஒரு கொஷின், 2022 ஒரு கொஸ்டின் எந்த டைப்பாக கேட்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 5 டைப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சேல்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ், பாப்புலேஷன் அண்ட் ஏரியா பேஸ் பண்ணி நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சர் அண்ட் அலகேஷனில் நிறைய ரேஷியோ கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வரும்னு பார்த்தோம்னா ப்ரப்போர்ஷனில் மீன் வேல்யூ கொடுத்துருவாங்க. மீன் வேல்யூ வச்சு நம்ம தேர்ட் ப்ரப்போர்ஷன் ஆர் ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ்லாம் பார்ப்போம். ரேஷியோ அப்படின்னாவே நம்ம கம்பேரிசன். அதாவது இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் ஒரே யூனிட்டில் வருவாங்க. அவங்கள கம்பேர் எப்படி பண்ணுவோம்? கம்பேரிசன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவோம், 3:2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 மடங்கு பசங்க இருக்காங்க, 2 மடங்கு பெண்கள் இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. த ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கம்பேரிசன் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் யூனிட். நம்ம சொன்னோம்ல, இப்போ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரே யூனிட்டில் இருக்கிற ரெண்டு குவான்டிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் கம்பேரிசன் ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ் ஆஃப் த சேம் யூனிட். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோன்னா A:B அப்படி இல்லைனா A/B ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா காம்பவுண்ட் ரேஷியோ. அதாவது உங்களுக்கு கொஸ்டினில் A:B, C:D, E:F அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, அதாவது எல்லா ரேஷியோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் நம்ம இன்ட்டு பண்ணோம். A:B into E divided by second BDF, B into D into F. இதை கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ போடுவீங்க. அதுதான் காம்பவுண்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா A:B A²:B² அப்படின்னு நீங்கள் மாற்றி கண்டுபிடிச்சி எழுதணும். அதே மாதிரி சப் டூப்ளிகேட்னா A²:B²க்கு பதிலாக √A:√B அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா A:B நீங்கள் A³:B³ அப்படின்னு மாற்றி எழுதணும். கொஸ்டினில் சப் ட்ரிபிளிகேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் A:B கியூப் ரூட்டாக மாற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறது. A:B = C:D அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? A:B ப்ரப்போர்ஷன் C:D. ஓகேவா? அதாவது A/B = C/D இப்படியும் எழுதலாம். 2 ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறது தான் ப்ரப்போர்ஷன். அது 2ஆக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், ஸோ 4ஆக இருக்கலாம். எத்தனை ரேஷியோ இருந்தாலும் அதை ஈக்குவல் பண்ணுறது தான் ப்ரப்போர்ஷன். ஓகேவா? இதில் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது. இதில் இந்த ஃபோர்த்து எலமெண்ட்டை சொல்கிறது தான் ஃபோர்த்து ப்ரப்போர்ஷனல். இதில் தேர்டு எலமெண்ட்டை சொல்கிறது தேர்டு ப்ரப்போர்ஷனல். மீன் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு மீன் ப்ரப்போர்ஷனல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா √A/B. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனுக்கு பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் தான் ட்ரிக்ஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A:B நம்ம A/B அப்படின்னு எழுதலாமா? ஸோ அதே தான் U:V X:Y அப்படின்னு கொஷினில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் U/V = X/Y அப்படின்னு எழுதலாம். இதுவே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி எழுதுவீங்க? U/Y = X/V. ஓகேவா? இதுதான்
ஃபர்ஸ்ட் ஒன். இதை நம்ம இன்னும் வேற மாதிரி எப்படி எழுதலாம்? u by x equal to v by y. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ரேஷியோ உங்களுக்கு கொடுக்கும்போது கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சம்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போது உங்களுக்கு கொஸ்டினில் டைரெக்டாக ரேஷியோவில் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இஃப் a is to b equal to 1/2 is to 5/8, b is to c equal to 1/3 is to 4/5 and c is to d equal to 3/4 is to 5/16, then the ratio of a is to b is to c is to d அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் அவங்க கொடுத்து கேட்கறது a is to b is to c is to d. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a is to b equal to 1/2 is to 5/8. இதை நம்ம எப்படி எழுதலாம்? a by b அப்படின்னு எழுதலாமா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/2 by 5/8. ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? 1/2. ஸோ இங்கே இருக்கிறத மேலே அங்கே போகும்போது அப்படி கிராஸாக போகுமா? 8/5 அப்படின்னு போகுமா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன? கேன்சல் பண்ணலாமா? அப்போ 4 வருமா? 2 டைம்னா 4/5. ஸோ அப்போ நமக்கு a is to b யோட வேல்யூ கிடச்சிருச்சு 4:5. ஓகேவா? இப்போ பேலன்ஸ்க்கு பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? b is to c. b is to c equal to 1/3 is to 4/5. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 1/3 by 4/5. ஸோ 1/3 into 5/4. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 5/12. ஸோ b is to c equal to 5:12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு c is to d. இதை எப்படி எழுதலாம்? 3/4 by 5/16. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 3/4 into 16/5. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 4 டைம்ஸ் வருமா? அப்போது 3 into 4 12/15. ஸோ நம்மளோட c is to d வந்து 12/5. ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம a is to b is to c is to d என்ன? a-ஓட வேல்யூ என்ன? 4. b-யோடது 5. c-யோடது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12. கடைசியாக d-யோடது 5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த சம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனை இருக்கிறத நார்மல் நம்பராக மாற்றினதுமே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப் தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சம் போகலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 20% ஆஃப் p plus q equal to 50% ஆஃப் p minus q, then find the p is to q. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எழுதுவோம். இதை 20% எப்படி எழுதலாம்? 20/100 அப்படின்னு எழுதலாமா? ஆஃப் வந்து மல்டிப்ளிகேஷனோட சிம்பிளா. ஸோ p plus q equal to 50% 50/100 into p minus q. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணால் 5 வருமா? 2ஆல் கேன்சல் பண்ணால் அப்போது இந்த ஸ்டெப் எழுதணும் p plus q by 5. ஏன்னா இங்கே 1/5 தான் இருக்குது. நம்ம இன்ட்டு பண்ணும்போது p plus q by 5
ஈக்குவல் டு 0க்கு 0 கேன்சல், 5ஆல் கேன்சல் பண்ண 1 2. ஸோ இங்கே என்ன ஒரு p மைனஸ் q பை 2. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 இன்ட்டு p ப்ளஸ் q, இங்கே கிராஸ் பண்ணால் 5 இன்ட்டு p மைனஸ் q. ஓகேவா? இப்போ இன்ட்டு பண்ணால் 2p ப்ளஸ் 2q ஈக்குவல் டு 5p மைனஸ் 5q. ஓகேவா? ஸோ q எங்கே கொண்டு வருவோமா? அப்போ என்ன வரும்? 2q ப்ளஸ் 5qவா? ஸோ இந்த 2p அங்கே போகும்போது மைனஸில் போகுமா? 5p மைனஸ் 2p. ஸோ 7q ஈக்குவல் டு 3p. ஸோ p மட்டும் இங்கே வச்சுக்குமா? அப்போது q இந்த சைடு வரும்போது p பை q ஈக்குவல் டு 7/3. ஸோ p பை q நம்ம எப்படி எழுதலாம்? p is to qவா? ஸோ அப்போ நம்ம வேல்யூ 7:3. நம்மளோட ஆப்ஷன் C the answer. In a locality, the ratio of the numbers of males and female is 7:6. If there are 1050 males, then what is the total population of the locality? ஸோ நம்ம கொஸ்டினில் பாப்புலேஷனோட மொத்த ரேஷியோ கொடுத்துறாங்க 7:6. அதில் 7 வந்து மேல், 6 வந்து ஃபீமேல். ஓகேவா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 7x ஈக்குவல் டு 1050. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1050 டிவைடட் பை 7. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 15 வருமா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 150. நம்ம இப்போ எக்ஸ் வேல்யூ வச்சு ஃபீமேல் கண்டுபிடிப்போமா? இது வந்து மேல். இப்போ ஃபீமேல் கண்டுபிடிப்போம். ஃபீமேலுக்கு தெரியும் நமக்கு 6. அப்போது 6x நம்ம எப்படி கண்டுபிடிக்குது? 6 இன்ட்டு 150 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 900. ஸோ ஃபீமேல் பாப்புலேஷன் 900. ஸோ இப்போ நமக்கு மேல் பாப்புலேஷனு தெரியும், ஃபீமேல் பாப்புலேஷனு தெரியும். அப்போ டோட்டல் பாப்புலேஷன் என்ன? தௌசண்ட் 50 மேலோடதா, ஃபீமேலோடது 900. ப்ளஸ் பண்ணால் 1950. ஸோ இதான் நம்ம ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? A, B and C invested their money in ratio 4:6:9. At the end of the year, they earned the profit in the ratio 3:5:6. Find the ratio of the time spent in the business. இன்வெஸ்ட் பண்ண மணியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. கடைசி அவங்க என்ன கேட்குறாங்க? டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா அமௌண்ட் இன்வெஸ்டட் ப்ராஃபிட் ஆல்ஃபா ப்ராஃபிட் பை டைம் இன்வெஸ்டட். ஸோ அவங்க எவ்வளோ டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம் இன்வெஸ்டட். ஸோ இப்போ இது இங்கே இன்ட்டு பண்ணலாமா? அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன்வெஸ்டட் இன்டு டைம் இன்வெஸ்டட். ஓகேவா? நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நம்ம
ஸ்பெண்ட் பண்ண ரேஷியோ நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா A/B/C அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுபடி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? 3:5:6 ஈக்குவல் டு அங்கே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ரேஷியோ 4. அப்போ 4A/6B/9C. ஓகேவா? ஸோ இது நம்ம இதை எப்படி எழுதலாம்? (4A/6B) ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டும் இப்படி எழுதலாமா? 3/5. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? A/B ஈக்குவல் டு 3 × 6/4 × 5. 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, 3 9/10. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? (6B/9C) ஈக்குவல் டு 5/6. இதை நம்ம இன்ட்டு பண்ணோம். B/C ஈக்குவல் டு 5 × 9/6 × 6. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2, 3. இப்போ இன்ட்டு பண்ணால் 15 டிவைடட் பை 12. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 5, இங்கே 4. 5/4. பட் ஆனால் இங்கே நமக்கு வந்து பியோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து 10 கிடச்சிருக்கா? பட் ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. ஸோ அப்போது மேலேயும் கீழேயும் 2ஆல் இன்ட்டு பண்ணலாமா? ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 10/8. ஸோ நம்மளை A/B வேல்யூ என்ன? B/C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 9, 9 பியோட வேல்யூ 10, C 8. நம்ம வேல்யூ 9:B/8. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? A shopkeeper mixes 2 varieties of tea, one costing 75 per kg and the other costing 50 per kg in the ratio 3:2. If he sells the mixed variety at 62.40 per kg, find his gain or loss percentage. அப்போ ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாருனா 2 டீ எடுத்துக்கிறாரு. ஒன்னோட விலை 75, இன்னொன்னோட விலை 50. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாருனா 3:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறாரு. அதோட ப்ரைஸ் என்னென்னா 62.40. ஓகேவா? அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லை லாஸ் கிடைக்குதான்னு கேட்டால் அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஸோ நமக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிற ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டைப்பில் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும், செல்லிங் ப்ரைஸ் வேணும். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிப்போமா? ஸோ நமக்கு 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3x 2x அப்படின்னு எடுத்துக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டியோட ப்ரைஸ் வேணும்னா 3 × 75 இன்ட்டு பண்ணால் தான் நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அப்போது 3x × 75. செகண்ட் வெரைட்டிக்கு 2x × 50. ஓகேவா? ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணால் 3 இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 225x ப்ளஸ் 100x. ஓகேவா? இப்போ இதை ப்ளஸ் பண்ணால் 325x காஸ்ட் ப்ரைஸ். நம்ம இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போமா?
ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 62.40. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மிக்ஸ்டு ரேஷியோ என்னது? டோட்டல் 5x இன்ட்டு 62.40 இன்ட்டு பண்ணால் என்ன வரும் நமக்கு? 312x வருமா? ஸோ நமக்கு இப்போ செல்லிங் ப்ரைஸு கிடச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்போது அவருக்கு நஷ்டம் தான். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்ன? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 325x மைனஸ் 312x. ஸோ அவருக்கு 13x வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போமா? லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. லாஸ் என்ன? 13x. காஸ்ட் ப்ரைஸ் 325x இன்ட்டு 100. எக்ஸ் கேன்சலா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5ஆல் கேன்சல் பண்ணுவோமா? 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 20 வருமா? இங்கே 6 5s are 30, it balance 2, 5 5s are 25. ஓகேவா? திரும்ப இதை 5ஆல் கேன்சல் பண்ணோமா? இங்கே 4 வருமா? இங்கே 5ஆல் பண்ணால் 13 வருமா? ஸோ 13க்கு 13 கேன்சல். நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4%. அவருக்கு 4% லாஸ் ஆகுது. நம்மளோட ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? The ratio of salaries of A and B is 5:3. The ratio of expenditure of A, B and C is 8:5:2 respectively. If C sends rupees 2000 and B saves rupees 700, then find the savings of A. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A and B யோட salary ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சர் A and B, சிக்கு 3த்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சி வந்து 2000 செலவு பண்ணுறாரு, பி வந்து 700 சேவ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஏ எவ்வளோ சேவ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம சேலரி ரேஷியோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சேலரி ஆஃப் ஏ வந்து 5x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ salary of B வந்து 3x. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துப்போமா? எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் A வந்து yன்னு வச்சுப்போம், 8y. அப்போது Bக்கு என்ன? 5y, சிக்கு 2y. ஸோ நமக்கு வந்து சி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சியோட வேல்யூ என்னது? ஸோ இதுக்கு நம்ம இதுக்கு சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? சியோட எக்ஸ்பெண்டிச்சர் 2000 = 2y. அப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு 2 அங்கே போகும்போது 2 கேன்சலாக, அப்போ 1000. அப்போ ஒய்யோட வேல்யூ 1000. ஓகேவா? இப்போ நமக்கு ஒய் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒய் வேல்யூ வச்சு இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போமா? நமக்கு வந்துட்டு பி சேவ் பண்ணுற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ சேவிங்ஸ் ஈக்குவல் டு, சேவிங்ஸ் எப்படி இருக்கும்? இன்கம்லேருந்து நம்ம செலவு பண்ணுறதை மைனஸ் பண்ணால் தானே சேவிங்ஸ் கிடைக்கும். அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரா? ஸோ பியோட இன்கம் என்னது? 3x. அவரோட சேவிங்ஸ் 700. ஓகேவா? மைனஸ் நமக்கு தெரியும்
பியோட எக்ஸ்பெண்டிச்சர் 5y. ஓகேவா, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ 3x 5 into 1000 5000. ஸோ 3x இங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு போகும்போது 5000 + 700 x ஈக்குவல் டு 5700/3 இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 19 இப்போ 9000 1900 x ஈக்குவல் டு 1900. ஸோ நம்ம x அண்ட் y கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சேவிங்ஸ் போட்டாச்சு. அதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏவோட இன்கம் எவ்வளோ? 5x மைனஸ் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் 8y. எக்ஸோட வேல்யூ என்னது? 1900. ஒய்க்கு 1000. ஓகேவா? ஸோ இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? ஸோ இதை இன்ட்டு பண்ணால் 9500 மைனஸ் இதை இன்ட்டு பண்ணால் 8 into 1000 8000. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1500. அப்போது ஏஸ் சேவிங்ஸ் 1500. ஓகேவா? ஸோ நம்மளோட ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரிய ஃபார்முலா அதெல்லாம் போடணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணணும், அதை பிரேக் டவுன் பண்ணணும், அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிட்டோன்னா, ஃபஸ்ட்டு 5:3ங்கிறத நம்ம வந்து அதுக்கு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சேலரி ஆஃப் ஏவை 5xனும் சேலரி ஆஃப் பிஏ 3x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ணது எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏக்கு என்னது 8y, பிக்கு 5y, சிக்கு 2y. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? சி ஸ்பென்ஸ் ₹2000. ஸோ அவர் வந்து சி வந்து 2000 செலவு பண்ணுறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சோம், அதை வச்சு நம்ம சேவிங்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் முக்கியம், அதை எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இனிஷியலி 2 cup of same volume are filled with milk up to 3/5 and 4/5 of their volumes. Water is then filled. Then 2 mixtures are mixed and poured into a jug. Find the ratio of water to milk in the mixture. ஓகேவா? கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கப் மில்க் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 2 கப்லேயும் ஃபஸ்ட் ஒனுக்கு 3/5 அண்டு 4/5 அப்படின்னு மில்க் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வாட்டர் ஊற்றிடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போனா ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் அண்ட் டு மில்க்குக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கப்பில் மில்கோட வால்யூம் என்ன? கொடுத்துருக்காங்க அப் டு 3/5. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் அப்போ எவ்வளோ வாட்டர் ஊற்றிருப்பாங்க ஃபஸ்ட்டு கப்பில்? ஸோ அவங்க சொன்னாங்க தென் வாட்டர் இஸ் ஃபில்டு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ஊற்றிருப்பாங்க? 2/5. அதே மாதிரி செகண்டுக்கு பார்ப்போமா? செகண்ட் கப் மில்க் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க? 4/5. ஸோ இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பேலன்ஸ் வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 1/5x. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு 2 கப் எடுத்துக்கிறாங்க. அதில் 2 கப்லேயும் ஃபஸ்ட்டு கப்பில் 3/5 அளவு பால் எடுத்திருக்காங்க, ரெண்டாவதுல 4/5 அளவு பால் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே தண்ணி ஊற்றிடுறாங்க. அதை வச்சு தான் நம்ம வாட்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போமா?
வாட்டர் டு மில்க் ரேஷியோ என்ன? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்லாம் ப்ளஸ் பண்ணலாமா? 2/5 x ப்ளஸ் 1/5 x is to 3/5 x plus 4/5 x. ஓகேவா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ. ஸோ இது ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 3/x 7/x by 5. ஸோ நம்மளோட வேல்யூ 3:7. ஆப்ஷன் சி. இதுவும் மிக்சர் அண்ட் அலகேஷன் தான். இஃப் த ரேஷியோ ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் இன் எ மிக்சர் ஆஃப் 85 லிட்டர் இஸ் 11:6. ஸோ ஆல்கஹால் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோனா 85 லிட்டருக்கு. அதோட ரேஷியோ 11:6. ஹவு மச் வாட்டர் ஷுட் பி ஆடட் டு மேக் த ரேஷியோ ஆஃப் 5:3? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து தண்ணி ஊற்றுறாங்க. எந்த அளவு தண்ணி ஊற்றுனா 5:3 அப்படிங்கிற ரேஷியோக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க? வாட்டர் வந்து எவ்வளோ ஊற்றணும், அதாவது ரேஷியோ 5:3 வரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 11:6 அதுதான் இருக்கிற ரேஷியோ, அதாவது 85 லிட்டருக்கு. ஓகேவா? அப்போது 11x ப்ளஸ் 6x ஈக்குவல் டு தான் 85 லிட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்கஹாலோடது, இது வாட்டரோடது. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸ் வேல்யூ தெரியுமா? அதை வச்சு நம்ம வாட்டர் எவ்வளோ, ஆல்கஹால் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? அப்போ 17x ஈக்குவல் டு 85. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 85/17. கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 டைமா 5 வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இதை வச்சு நம்ம 11க்கு பார்ப்போம் ஆல்கஹால் அதில் எவ்வளோ இருக்குன்னு. அப்போது அதில் 55 லிட்டர் வந்து ஆல்கஹால் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் எவ்வளோன்னு பார்ப்போமா? 6x ஈக்குவல் டு 6 × 5 30 லிட்டர். ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம கண்டுபிடிப்போமா? அவங்க வந்து அதுக்கடுத்து வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆல்கஹால் ஆட் பண்ணல. அப்போது நம்ம வந்து அதை ஒய்னு வச்சுக்கலாம். நியூ வாட்டர் வால்யூம் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது 50/55 ஆல்கஹால், 30 வந்து வாட்டர். நியூ ஆட் பண்ணுற வாட்டர் ஈக்குவல் டு இந்த ரேஷியோ 5:3 வருமா? ஸோ இப்போ நம்ம ஒய் கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 55 × 3 ஈக்குவல் டு 5 × 30 + y. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 165 ஈக்குவல் டு 3 × 5 150. 150 + 5y. ஓகேவா? ஸோ 160 இங்கே இருக்கிற 150 இங்கே வரும்போது மைனஸில் வருமா? 150 ஈக்குவல் டு 5y. ஸோ 15/5y y ஈக்குவல் டு 15/5 y வந்து 3. ஸோ
5:3 ரேஷியோவில் அவங்க 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஆப்ஷன் பி. நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் அண்டு ஆல்கஹால் எவ்வளோ லிட்டர் அந்த 85 லிட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு புதுசாக அவங்க வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர்ஸ் சச் தட் மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் தம் இஸ் 6. ஸோ 2 நம்பர் இருக்குது, அதுக்கு மீன் ப்ரொபோர்ஷனல் கொடுத்துட்டாங்க, அது வந்து 6. ஓகேவா, தேர்ட் ப்ரொபோர்ஷனலும் கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து A:B:C அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீன் ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு. இப்போ AB = 6. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் அந்த சைடு போகும்போது ஸ்கொயராக போகுமா, அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ A = 36/B அப்படின்னு வச்சுப்போமா. ஸோ நமக்கு ஏவோட வேல்யூ இப்போ இருக்குது, சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது இதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம், A/B = B/C அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ இதில் சி வேல்யூ கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணலாம், C = B/B/A. அப்போ இது B²/A. ஓகேவா, இப்போ வந்து C = B²/A. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது, இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அப்போ சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்கு 48 B²/36/B. ஸோ இது மேலே போகும்போது எப்படி போகும், B² × B/36. ஸோ இப்போ 48 = B³/36. அப்போ B³ = 48 × 36. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் என்ன வரும், 1728. இங்கே க்யூப் இங்கே போகும்போது க்யூப் ரூட்டாக போகுமா. ஸோ இதை என்ன பண்ணலாம், 12 × 12 × 12 தான் 1728. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு 12 வெளியே எடுக்கலாமா. அப்போ பியோட வேல்யூ 12. ஸோ இப்போ நமக்கு பியோட வேல்யூ தெரியும் 12, சியோட வேல்யூ 48. இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா ஏவோட வேல்யூவை. A × 12 = 36. இப்போ A = 36/12 கேன்சல் பண்ணால் 3 டைம் வருமா, 3. இப்போ A = 3. அப்போ அந்த நம்பர் 3,12. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் போலாமா. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த 4th ப்ரொஃபஷனல் to 6, 9, 20 4th ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா A:B:C:T அப்படின்னு வச்சுக்கலாமா. இதில் நமக்கு ABC 3 வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம், A/B = C/D அப்படின்னு எழுதலாமா. இதில் நமக்கு டியோட வேல்யூ தவிர இது எல்லா வேல்யூயும் தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 6/9 = 20/D. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 6 × D = 20 × 9. இப்போ D என்ன, D வச்சுட்டு இங்கே வரும்போது 20/9 / 6. ஸோ இப்போ 3 வச்சு கேன்சல் பண்ணலாமா, 2 டைம்ஸ் வருமா, இங்கே 3 டைம்ஸா, திரும்ப 2 கேன்சல் பண்ணால் 10. அப்போது D வந்து 30. ஓகேவா, ஆப்ஷன் பி. நம்ம இன்றைக்கி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மொத்தம் 5 டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ஃபைண்டிங் த வேல்யூஸ் ஆஃப் ரேஷியோ. ஃபஸ்ட்டு 2 சம்
வெறும் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரிசலாக ஒரு 5 சம் சேல்ரி, இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பாப்புலேஷன் இது பேஸ் பண்ண சம்ஸ் பார்த்தோமா. அதுக்கப்புறம் 2 சம் மிக்ஸ்ட் அண்ட் அலகேஷனில் பார்த்தோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினில் இந்த 2 டைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ண போகிறது ஒன்று ரேஷியோ கண்டுபிடிப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வேல்யூ கேட்பாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து கொஸ்டினை படித்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு லைனுமே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணால் தான் நம்மளால் இந்த டைப் கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸில் தேவையில்லை. கொஸ்டினை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ தான் நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த 2 டைப் நம்ம லாஸ்ட்டாக 2 சம் ரொம்ப பேசிக் டைப் தான். மீன் ப்ரொஃபஷனல் கொடுத்துருவாங்க, அதை வச்சுட்டு அந்த ஏபி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக 3rd or 4th ப்ரொஃபஷனல் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.